மீனாட்சி சொன்னா கேளுடி. வேணாண்டி. புருஷன் இல்லாம ஒரு பொண்ணு தனியா வாழ்ந்தா இந்த ஊர் உலகம் தப்பா பேசுண்டி. உன்னால தனியா இந்த உலகத்துல வாழ முடியாதுமா. அம்மா சொல்றேன் கேளு. தோ உன் தங்கச்சி சக்திய பாரு. ஒரு பிரச்சனையில திடீர்னு பொண்ணுங்களையே பிடிக்காத ஒரு மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவர் மனச மாத்தி இன்னைக்கு அவங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா வாழறாங்க. கல்யாணமே வேண்டான்னு இருந்த சிவா மாப்பிள இன்னைக்கு சக்தி தான் உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டையாவது வருதான்னு பாத்தியா? சக்தி இல்லனா மாப்பிள்ள அப்படியே துடிச்சு போயிடுறாரு. மாப்பிள்ளைக்கு ஒண்ணுனா சக்தி அப்படியே துடிச்சு போயிடுறா. இவங்கள பார்த்தாவது உன் மனசை நீ மாத்திக்கலாம்ல. அத்த நீங்க அவளை சமாதானப்படுத்தினா நான் இங்க ஒத்துக்க வேணாமா? என்னாலாம் அவ கூட வாழ முடியாது அத்த. வாழ்றது என்ன? என்னால அவளை கண்ணால கூட பார்க்க முடியாது. அதானே. ஐயோ மாப்பிள்ள, நீங்களாவது உங்க தம்பி கிட்ட சொல்லுங்க மாப்பிள்ள. டைவர்ஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்லுங்க மாப்பிள்ள. இவங்க 2 பேரும் பிரிஞ்சு வாழணும்னா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடணும். மாப்பிள்ள தயவு செஞ்சு சொல்லுங்க மாப்பிள்ள. சக்தி, நீயாவது சொல்லு சக்தி. உங்க அக்காவுக்கு புத்திமதி சொல்லு சக்தி. அவங்கள டைவர்ஸ் பண்ண வேண்டான்னு சொல்லு சக்தி. ஐயோ, ஏன் எல்லாரும் இப்படி அமைதியா நிக்கிறீங்க? யாராவது உங்களுக்கு எடுத்து சொல்லுங்களேன். இன்னும் நல்லா அழுடி. கஷ்டமா இருக்குங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோ. இதெல்லாம் சிவாவும் சக்தியும் சேர்த்து வைக்கிற போராட்டம் தான். அத்தை நீங்க தயவு செஞ்சு அழாதீங்க. நீங்க அழுதா மட்டும் எதுவும் மாற போறது கிடையாது. இப்ப நீங்க சொல்லிட்டீங்கன்றதுக்காக நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா கூட நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தா அப்ப நீங்க தான் வந்து சேர்த்து வைப்பீங்களா? நீங்க பாருங்க அத்தை, ஒரு வாட்டி உடஞ்சா உடஞ்சதுதான், திரும்பலாம் ஒட்ட வைக்க முடியாது. நாங்க டிவோர்ஸ் பண்றதுதான். டேய் சுந்தர், என்ன ப்ரோ? அத்தை ஃபீல் பண்றாங்கடா, வேணாண்டா. அதுக்கு அவங்க ஃபீல் பண்றத பார்த்தா வாழ்க்கை ஃபுல்லா நான் தான் ப்ரோ ஃபீல் பண்ணோம். நான் முடிவு எடுத்ததுதான். டேய் அழு அழு, நல்லா அழு. வக்கீல் சார், நாங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணணும், என்ன பண்ணணும்? நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு கையெழுத்து போட்டுருங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்தாங்க சைன் பண்ணுங்க.
இவ்வளோ பேசுனல இதில் கையெழுத்து போடு போடு. ஐயோ மாப்பிள வேண்டாம் மாப்பிள, அவ ஏதோ தெரியாம பேசிட்டா மா, மாப்பிள. நீ பேசாம இருமா. இந்தா ஏய் மீனாட்சி, ஐயோ சொன்ன கேளுடி. ஏய் வேண்டாண்டி. அக்கா டேய் மீனாட்சி, என்ன நடக்குது? சம்திங் ராங். திடீர்னு டிவோர்ஸ் கொடுக்கறாரு. சார் ப்ரொசீஜர் படி என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்க. பேப்பர்ஸ்லாம் ஃபைல் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஆ நான் வரேன் சார். வரேம்மா. போ. டேய் அடியே, நீ கடைசி வரைக்கும் அழுமூஞ்சி தாண்டி. நீ என்ன முறைக்கிறியோ, என்ன முறைச்சா இதான் கதி, தெரிஞ்சுக்கோ. அம்மா, தயவு செஞ்சு எனக்கு யாரும் ஆறுதல் சொல்ல வேண்டாம். அவங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்றேன்னு நிக்கிறாங்க. யாராவது அவங்களுக்கு சமாதானம் சொன்னீங்களா? அத்தை, அது அவங்க எடுத்த முடிவத்தை மத்தவங்க என்ன பண்ண முடியும்? நீங்களும் தான் எவ்வளவோ பேசி பாத்தீங்க. உங்களை மதிச்சாங்களா? 2 பேர்ல யாராவது ஒருத்தர் டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு சம்மதம் இல்லைன்னு சொன்னா போதும். யாராவது ஒருத்தர் பேசி புரிய வைக்கலாம். ஆனா இவங்க 2 பேருமே டைவர்ஸ்க்கு ரெடியா நிக்கறாங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இப்படி பிரிஞ்சு போறாங்களே, இவங்கள பெத்தவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? தான் பெத்த பொண்ணும் பையனும் தனக்கு ஒரு துணை இல்லாம நிக்கிறாங்களேன்னு அவங்க மனசு எப்படி பாடுபடும்? பையனை விடுங்க, பொண்ணை பெத்தவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. 10 மாசம் சுமந்து பெத்து பொத்தி பொத்தி வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்றதெல்லாம் எதுக்கு? இப்படி பிச்சுக்கிட்டு போறதுக்கா? மீனாட்சியா இப்படி எல்லாம் பேசுறான்னு என்னாலேயே நம்ப முடியல. இத மட்டும் அவங்க அப்பா பாத்திருந்தாருன்னா உயிரையே விட்டுருப்பாரு. இந்நேரம் மாப்பிள்ளையோட கையில கால்ல விழுந்தாவது 2 பேரையும் ஒண்ணு சேர்த்திருப்பாரு. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிற மாப்பிள்ள, என் பொண்ணை வாழ வைங்க மாப்பிள்ள. அத்தை, என்ன நடக்குது? ஒன்னும் புரியலையே. அம்மாடி, என்னம்மா நடக்குதுங்க? நேத்து அந்த சுந்தர் பைய ஏதோ கோவத்துல டைவர்ஸ் பண்ண போறேன்னு சொன்னான்னு பார்த்தா இன்னைக்கு நிஜமாவே டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டான். சிவா கூட 6 முறை யோசிச்சு செய்யறான். ஆனா இவன் சட்ட புட்டுன காரியத்தை முடிச்சிட்டானே. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. அதுதான் எனக்கும் புரியல. 2 பேரும் அப்படி லவ் பண்ணாங்க. வாழ்க்கையில பிரியவே மாட்டோம்னு சொன்னவங்க இன்னைக்கு திடீர்னு பிரிஞ்சு போறோம்னு சொல்றாங்க. அம்மாடி, எது எப்படியோ ஒரு டிக்கெட் அவுட். அடுத்து சக்தி, அவளையும் அனுப்பிட்டோம்னா எவ்வளோ நல்லா இருக்கும்.
இந்த மீனாட்சி மாதிரி சட்டுன்னு பிரிஞ்சு போறேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? நச மாதிரி இழுத்து இம்சை பண்றா. அவன் நசை இல்ல, உடும்பு. பொடிச்சா விடவே மாட்டான். அம்மாடி, எனக்கு என்னமோ இந்த சுந்தர் பயலும் மீனாட்சி பிரிஞ்சு அந்த சிவாவும் சக்தியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களோட தோணுதுமா. நீ உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? நானே குழப்பத்துல இருக்கேன். அம்மாடி, ஒரு குழப்பமும் இல்ல. இப்போ சுந்தரும் மீனாட்சியும் பிரியறாங்க. அத சாக்கா வச்சு ஐஸ்வர்யாவுக்கும் சுந்தருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். அத்தை நல்லா எமோஷன் ஆகுறாங்க. எப்படியும் ஒரு பாதிப்பு ஏற்படும். ஏங்க என்னங்க என்ன? அங்க அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு, நீங்க எங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஆ காட்டு. எதுக்கு? ஆ காட்டுமா? ஆ. ஆ, சாப்பிடு. இதுதான் ஒர்க் அவுட் ஆகும் மீன்குட்டி. எது? சீரியஸ் மோட். சீரியஸ் மோடா? இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் காமெடியா சண்டை போட்டு இருந்தோம். யாருமே சீரியஸா எடுத்துக்கல. ஆனா இன்னைக்கு நம்ம சீரியஸா இறங்கின உடனே 2 பேரும் சீரியஸ் ஆயிட்டாங்க பாரு. யார் 2 பேரு? ஐயோ மீனுக்குட்டி, நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்னன்னா யாரு என்னன்னு கேட்டு என்ன மறுபடியும் காமெடி பண்ண வைக்கிற. 2 பேரும்னா சிவாவும் சக்தியும் தான். ஓ ஏங்க, இப்ப நம்ம பண்ணது அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்திருக்கோம்? என்ன மீனுக்குட்டி அப்படி கேட்ட நீ? நாம கொடுத்த சாம்பிள்ல கண்டிப்பா சிவாவோ சக்தியோ அவங்களுக்கும் இப்படிதான் நடக்கும்னு கற்பனை எல்லாம் பண்ணி பார்த்திருப்பாங்க. இங்க பாரு, இனிமே எப்படி அத்திட்ட டிவோர்ஸ பத்தி சொல்றதுன்னு ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு பாப்பாங்க. இது நம்ம கிடைச்ச முதல் வெற்றி. ஆமாங்க. ஏங்க, ஆனா அம்மா தான் பாவங்க. மீனுக்குட்டி, சில டைம் ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது யாராவது ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்க தானே செய்யும். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த காரியத்தை நம்ம பண்ணவே முடியாது. இங்க பாரு, சிவாவும் சக்தி ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் நாமளே போய் உங்க அம்மாட்ட 2 பேரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்டுருவோம். இருந்தாலும் அம்மா என்கிட்டயும் உங்ககிட்டயும் கெஞ்சும் போது ரொம்ப கஷ்டமா போச்சுங்க. பேசாம உண்மையை சொல்லிடலான்னு கூட தோணுச்சு. ஐயோ மீனுக்குட்டி, இனிமே அந்த மாதிரி செஞ்சு காரியத்தை கெடுத்துறாதம்மா. இல்லங்க, தோணுச்சு. ஆனா சக்தியோட முகத்தை பார்த்த உடனே எனக்கு சிவாவும் சக்தியும் ஒண்ணு சேரணும்னு தான் எனக்குள்ள தோணுச்சு. மீனுக்குட்டி, இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் இது எதுவுமே இருக்காது. சிவாவும் சக்தியும் எப்படியாவது ஒண்ணு சேரணும். நம்மளோட குறிக்கோள் அதுதான். கண்டிப்பாங்க. ஏங்க, அவங்க 2 பேரும் முகத்திலையும் பெரிய வலி தெரியுதுங்க. மீனுக்குட்டி, இந்த மாதிரி சிறப்பா தரமான 2 சம்பவத்தை பண்ணிட்டோம்னு வச்சுக்கவேன், அதுக்கப்புறம் தானா அவங்களே 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. இருந்தாலும் நீங்க ரொம்ப ஓவரா தான் திட்டிட்டீங்க. ஏன் பயந்துட்டியா? பயப்புற குழந்தை. ஆகாட்டு ஒண்ணு வேண்டாம். சாரி சக்தி. நீங்க எதுக்கு மாமா சாரி கேக்குறீங்க? என்னால தானே உனக்கு இந்த நிலைமை. அப்படி பார்த்தா நான் தான் மாமா உங்ககிட்ட சாரி கேட்கணும். நீ எதுக்கு சாரி கேட்கணும்? நீங்க அவ்வளவு தூரம் என்கிட்ட சொல்லியும் அதெல்லாம் கேட்காம நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அதனால தான் இப்ப நீங்க இப்படி தர்ம சங்கடமான நிலைமையில இருக்கீங்க. நீயும் நானும் மாத்தி மாத்தி சாரி சொல்லிக்கிறதுல எந்த யூஸும் இல்லை சக்தி. இப்ப நடக்க போறத நினைச்சு யோசிக்கணும். நடக்க போறது தான் எங்க அம்மா டெமோ காட்டிட்டாங்களே. உங்க அம்மா அழுது புலம்புனதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சக்தி. எப்படி அத்தைக்கிட்ட டிவோர்ஸை பத்தி நான் சொல்ல போறேன்னு எனக்கு இன்னும் தெரியல. சொன்னாலும் அவங்க எப்படி எடுத்துப்பாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. எங்க அம்மா இதே மாதிரி தான் அழுவாங்க. அதுக்கப்புறம்
ஏதாவது பேசி சமாளிச்சுக்கலாம். சாரி, சமாளிச்சுக்கிறேன். உங்களுக்கு அந்த கவலை இருக்காது மாமா. ஏன் சக்தி இப்படி பேசுற? ஆமா மாமா, டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வேற நாங்க வேறன்னு ஆயிடுவோம். இப்ப சுந்தரும் டிவோர்ஸ் பண்ணிட்டாருன்னா மொத்தமா உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ஒட்டுறவே இல்லாம போயிடும். சக்தி, நான் வேணா சுந்தர்கிட்ட பேசி பார்க்கறேனே. நான் எப்படியாவது அவங்கள ஒன்று சேர்த்து வைக்க பார்க்கறேன். ஏன் சக்தி சிரிக்கிற? நாம பிரிஞ்சு போறப்போ அவர் என்ன சொல்வாரு? அவரு நம்மள ஒண்ணு சேர்த்து வைக்க பேசுவார்ல. நாம முடிவு பண்ணதுதான். அதை எப்படி மாத்த முடியும்? இதே அவரும் சொன்னா? மாமா, நம்ம கையில எடுத்திருக்கிற விஷயம் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இதுல ஒரு முடிவு எடுக்கிறது எந்த பாதிப்பு வேணாலும் ஏற்படுத்தலாம். அதனால எதையும் பார்த்துதான் மாமா செய்யணும். சக்தி, இதை எப்படி பண்றதுன்னு நான் யோசிக்கிறேன். இப்போ கூட உங்களுக்கு டிவோர்ஸ் கேன்சல் பண்ணிட்டு என் கூட வாழணும்னு தோணலையே மாமா. உன் கூட வாழணும் தான் எனக்கும் ஆசை சக்தி. ஆனா என்னால அது முடியல. உன் கூட வாழணும்னு நினைக்கும் போதெல்லாம் நான் அம்மாவுக்கு செஞ்ச சத்தியம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஐம் சாரி. ஏ கவி, அந்த ஆபீஸ்ல சொன்ன அட்ரஸ் இதுதானா? ஆமான்னு தான் நினைக்கிறேன். சரியா பாத்துக்கோடி, பெரிய வீடா வேற இருக்கு. திருட வந்தோம்னு நினைச்சுக்க போறாங்க. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. வாடி. வா போலாம். அம்மா, அம்மா, இப்படி நீ விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? அம்மாடி, ஒரு வீட்ல ஒரு நாய் காணாம போயிடுச்சாமா. அத கண்டுபிடிச்சத பத்தி 2 பக்கத்துக்கு நியூஸ் போட்டிருக்காமா. இதெல்லாம் ஒரு நியூஸ்னு பேப்பர்ல போட ஆரம்பிச்சிட்டாமா.
அத நினைச்சா ஒரே சிரிப்பா வருதும்மா எனக்கு. மேடம் வீட்ல யாரும் இல்ல, போங்க போங்க. ஏமா எதையும் விசாரிக்காம ஏமா இப்படி சொல்ற? பின்ன என்னம்மா, எப்ப பார்த்தாலும் அதுக்கு காசு வேணும் இதுக்கு காசு வேணும்னு வரிசையா வந்துடுறாளுங்க. என்னடி இந்த பாட்டி வீட்ல இருந்துகிட்டே அப்படி சொல்லுது? நம்ம டொனேஷன் கேட்டு வந்திருக்கோம்னு நினைச்சிருக்கடி. இருடி பாட்டி, ஆ? நாங்க காசு கேட்க வரல. பின்ன என்ன, கோமாளி படத்துக்கு டிக்கெட் கொடுத்துட்டு போலாம் நான் வந்தீங்க, அது கூட எங்களுக்கு வேணாம், போங்க. ஐயோ பாட்டி, நான் சொல்றத கேளுங்க. என்னன்னு சீக்கிரமா சொல்லிட்டு இடத்த காலி பண்ணுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. சக்தின்னு யாராவது இருக்காங்களா? ஆ? சக்தியா?